விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா. அம்மா இன்னைக்கு சாங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ஒரு சாங்மா. இதுதான் சுச்சுவேஷன் இன்னைக்கு. அம்மா டேக் போயிடலாமா? டேக் ரெடி. அம்மா இன்னைக்கு சாங் வந்து பாத்தீங்கன்னா கிளாமர் சாங்மா. அந்த எக்ஸ்பிரஷன்ல ஆடணுமா. அம்மா டேக் போலாமா? அம்மா அவர் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரேம்மா. யாரை பார்த்து அவன் ப்ரப்போசல் பண்ணுது? என்னையா? என்ன பாரு, என் அழகா பாரு. எனக்கு காசு பணம் பெருமை எல்லாமே இருக்கு. நான் வந்து பெரிய ஹீரோயின். எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். அம்மா ஷார்ட் ரெடி. தோ வந்துட்டேன். ஏய் சரோஜினி ஜூஸ் கொடு. இவரது வாழ்க்கையில் 20 வருடங்களுக்கு பிறகு யாருமா அந்த சீட்ல உட்காந்துட்டு இருக்கிறது? அது ஹீரோயின் உட்கார்ற சீட்டுமா. அங்கெல்லாம் உட்காரக்கூடாது, எழுந்திரிச்சு போமா.
என்ன பாரு, என் அழக பாரு. எனக்கு காசு பணம் பெருமை எல்லாமே இருக்கு. நான் வந்து பெரிய ஹீரோயின். எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டாம். எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும். நண்பர்களே, ஆணவமும் கர்வமும் நமக்கு வேண்டாம். அது நம்மை என்றாவது ஒரு நாள் சாய்த்து விடும். ஓகே, ஸோ தர்ஷனா ஆரம்பத்தில் ஒரு திமிரான ஒரு ஆட்டிடியூட், திமிரான ஒரு நடிகையாக இருந்தீங்க. அதுக்கப்புறம் சகலத்தையும் அடக்கிட்டு உங்களை ஓரமாக உட்கார வச்சப்பறம் என்னம்மா திமிரான ஆக்ஷன் தானம்மா பண்ண, ஏமா அழுற? ஓகே, உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்போம். தருண் மாஸ்டர். தர்ஷனா இங்க வா. இந்திய பொண்ணு தாங்கோ, இட்டாலி கண்ணி தாங்கோ, நானொரு மின்னல் தாங்கோ, தில்லிருந்தா வாங்கோ. தர்ஷனா, உன்னோட ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் அந்த யூத்தில் இருக்கிற அந்த கர்வம், அந்த ஃபீல், அந்த ஒரு ஸ்டார் ஆட்டிடியூட், அதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண. தேங்க்யூ மாஸ்டர். வெல் கோரியோகிராஃப்ட். தேங்க்யூ மாஸ்டர். கான்செப்ட் கன்சீவ்டு, கோரியோகிராஃப்ட் நல்லா இருந்தது, பியூட்டிஃபுல். அந்த டைம் லிமிட்டுக்கு அந்த இது பண்ணீங்க, ஃபேண்டாஸ்டிக். பாப்லேஸ். தேங்க்யூ மாஸ்டர். பிரசன்னா மாஸ்டர் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? தர்ஷனா பியூட்டிஃபுல், வெரி குட், தேங்க்யூ மாஸ்டர். நைஸ், நல்ல ஐடியா. லைக் எக்ஸ்பிரஷனே ரெண்டு, லைக் இந்த ஆணவங்கிற ஒரு ஆட்டிடியூட், இட் வாஸ் ரியலி நைஸ். டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த ஓல்டு கேரக்டராக வரும்போது அந்த கொரியோகிராஃபி நல்லா இருந்துச்சு. நீங்கள் இப்போ ஆரம்பத்தில் பண்ண அதே மூமெண்ட், பட் அதை பர்ஃபெக்டாக டான்ஸ் பண்ணாமல், அந்த ஒரு வயசான காலத்தில் எப்படி டான்ஸ் பண்ணால் அந்த கை ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகாமல் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா இட் would have been brilliant. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டும் ஆப்போசிட், ஒன்று நல்ல வெஸ்டர்ன், ஒன்று நல்ல ஃபோக். இந்த மூணாவது வயசானதுக்கப்புறம் ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு வயசுக்கு ஃபுல்லாக வராது, அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஃபீல் கொண்டு வந்தால் தான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கும். மற்றபடி இட் வாஸ் பிரில்லியன்ட். தேங்க்யூ மாஸ்டர். ஆக்சுவலாக தர்ஷனா, அது வந்து உங்கள் கொரியோகிராஃபர் வந்து வயசான காலம் கூட யோசிச்சிருக்க வேணாம். மார்க்கெட்டு திடீர்னு போயிடுச்சு அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். ஓகேவா, திடீர்னு மார்க்கெட் போயிடுச்சு, ஆணவமாக இருந்தால் மார்க்கெட் போயிடுச்சு, அதனால் அதுக்கப்புறம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இப்போ நான் ஸ்கோர்ஸ் கேட்க போகிறேன். உங்களுக்கு மெயினாக எதனால் தெரியுமா நல்ல மார்க்ஸ் கிடைக்க போகுது? அப்படி நல்ல மார்க்ஸ் கிடைச்சா அது யாரால் தெரியுமா இருக்கும்? இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடும்போது ஒரு கேமராமேன் சுற்றி வந்தார் பார்த்தீங்களா? எங்களோட கேமராமேன் பாலு, அவரால் தான் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்க போகுதுன்னு நினைச்சேன். ஜட்ஜஸ், உங்கள் ஸ்கோர்ஸ் ஃபார் தர்ஷனா. தருண் மாஸ்டர். దర్శన అక్కడ చూడు. ஃபுல் எஃபர்ட், ஃபுல் மார்க்ஸ். உங்க அம்மா சொல்லி கொடுத்த டிப்ஸ் பயங்கரமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைச்சிருக்குது. சரி, பிரசன்னா மாஸ்டர், உங்களோட ஸ்கோர்.